இதுல இருக்கிறத இதுக்குள்ள விட்டா போதும். அப்படி செஞ்சுதான் மோகினி சஞ்சனாவை இதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தா. மோகினி இதுக்குள்ள வெறும் 3 துளி தான் விட்டா. ஆனா பெரியத்த ஏன் இன்னும் வெளியே வரல? சீமா, நாம ஒண்ணு பண்ணலாம். வேற ஒரு பானையில இந்த தண்ணியை விட்டு பார்க்கலாம். ஒருவேளை அந்த பானையில அது வேலை செய்யலாம். ஆமாப்பா. மோகினி செஞ்ச மாதிரி தானே நானும் செய்யறேன். ஆனா ஏன் யாருமே இதுக்குள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க? அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி இந்த லிக்விடால தான் சஞ்சனா வெளியில வந்தானா, அப்போ இதையே மத்தவங்க மேல வேலை செய்யல. எனக்கு அந்த மந்திரம் தெரியாதே. மோகினி பானையில 3 துளி விட்டதுக்கு அப்புறம் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருந்தா. அது என்ன மந்திரம் எனக்கு தெரியாதே. கடவுளே, அப்படின்னா நம்மோட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்றது? சண்டை போடணும். ஆமா, இப்ப நாம அவகிட்ட சண்டை போட்டே ஆகணும். இதை தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நான் இப்பவே மோகினி கிட்ட போறேன். மாறுவேஷம் போடாம போறேன். ஆனா சீமா, நேரம் நெருங்கிடுச்சாத்த. இதுக்கப்புறம் சீமாவும் மோகினியும் நேருக்கு நேரா மோத வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம கையில இந்த விலங்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க இப்ப ஜெயிலுக்குள்ள தானே இருக்கோம். இப்ப நீங்க இதை கழட்டி விடலாமே. அதுக்கு அவசியம் என்ன இருக்கு? இப்ப ராத்திரி தானே, காலையில கழட்டி விடுறேன். இன்ஸ்பெக்டர், மோகினி, என்னாச்சு? தெரியலம்மா, எனக்கு தலை வலிக்குது. இந்த இடத்துல அம்மனோட போட்டோ வச்சிருக்காங்க. இங்க அம்மனோட போட்டோவை எதுக்கு வச்சிருக்கீங்க? உடனே இந்த போட்டோ எங்க இருந்து எடுங்க. நீங்க இப்ப பேசுறத பாக்கும்போது உங்களை பத்தி அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்தப்ப கூட நான் நம்பவே இல்ல. ஆனா உங்கள மாதிரி தீய சக்திகளை தடுத்து நிறுத்த இதை விட சிறந்த வேற வழியே இல்ல. இன்ஸ்பெக்டர், ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. இப்ப நாங்க ஜெயில மட்டும்தான் அடைச்சிருக்கோம். ஆனா நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம். அப்ப உங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க. நாளைக்கு கோர்ட்ல அதான் சப்மிட் பண்ணி ஆகணும். நாளைக்கு ரிமாண்ட் பண்றதுக்கான ஆர்டர் வந்துரும். அப்பதான் இவங்களுக்கு தெரியும் போலீஸோட மாய மந்திரம் எப்படி இருக்கும்னு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நல்லா அனுபவிக்க போறீங்க. ஏற்கனவே நிறைய சித்திரவதையும் அனுபவிச்சாச்சு.
இவ்ளோ நாளா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தினியோ அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு பலம் வேணுங்கிறதுக்காக என்னோட சின்ன குழந்தைய நீ பலி கொடுக்க நினைச்சல, நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட எந்த தீய சக்தியும் வேலை செய்யாத அளவுக்கு நேரம் வந்துடுச்சு மோகினி. உனக்கு முடிவு நெருங்கிடுச்சு. நான் ரவிக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தியாகம் பண்ணல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன இந்த விஷயத்துல ஒண்ணு தவிர என்னை எதிர்க்கிறதுக்கு உன் குடும்பத்துல யாருக்குமே தைரியம் கிடையாது. நான் வெறும் ஒரு கருவிதான். உங்களோட இந்த நிலைமைக்கு நீங்க 2 பேரும் செஞ்ச கொடுமைங்கதான் காரணம் மோகினி. என்னோட குடும்பத்தை நீங்க பழி வாங்காம இருந்திருந்தா நிச்சயமா நான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக விட்டுருக்க மாட்டேன். மோகினி, உன்னால ஆனதை நீ எவ்வளவு முடியுமா பாத்துக்க. ஆனா இதுக்கப்புறம் உங்களோட விளையாட்டு இங்க செல்லுபடி ஆகாது. ஆமா தாயே, இப்போ சீமா அந்த சூனியக்காரிகளை எதிர்க்க போயிருக்கா. நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடுவுல நடக்கிற இந்த சண்டையில நல்ல சக்தி தான் ஜெயிக்கணும். தீய சக்திகளான அவங்க ஜெயிக்க கூடாதுமா, சர்வ நாசமாகணும். சீமாவுக்கு நீங்க தான் சக்தியை கொடுக்கணும். ஜெய் துர்கா தேவி. நீ என்ன நினைச்ச? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா உன் குடும்பத்தை நீ காப்பாத்திடலான்னு நினைச்சியா? மன்னிக்க முடியாத ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க சீமா. இது நாள் வரைக்கும் நீத தப்பு கணக்கு போட்டுட்ட மோகினி. உன்கிட்ட மாய மந்திர சக்தி இருக்கிறதுனால நீ துர்கா மாவையே தூக்கி எறிஞ்சு பேசினல. உன்னோட விளையாட்டுல மனுஷங்களை எல்லாம் பொம்மையாக்குனல்ல மோகினி. அதனாலதான் நான் உன்னோட விளையாட்டையே திருப்பி உனக்கு ஆட ஆரம்பிச்சேன். அது மூலமா உனக்கு புரிய வைக்க நினைச்சேன். அந்த துர்கா தேவியோட ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஆளுங்களால எங்களை ஒண்ணு செய்ய முடியாது. மோகினி, சீமா, என்கிட்டயே நீ உன்னோட திமிர்த்தனத்தை காட்டுறியா? உனக்கு ஒண்ணு தெரியாதுல்ல? உன் குடும்பத்துல இருக்கிற பல பேரை என் மாய மந்திர சக்திகளால பானைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க மோகினி. எனக்கு நல்லா தெரியும். உன்னோட மோசமான மாய மந்திர சக்தியினால நீ என் குடும்பத்து ஆளுங்களை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க. இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது. என் குடும்பத்து ஆளுங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக துர்கா தேவி தன்னுடைய சக்திய உன் மேல பிரயோகிச்சு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துடுவான். மறந்துரு சீமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமே உன் குடும்பத்து ஆளுங்களால அந்த பானை விட்டு வெளியே வரவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும். நீ சூனியக்காரி மட்டும் இல்ல, ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவ்வளவு சீக்கிரத்துல உன் தோல்வியை ஒத்துக்க மாட்டியே. அதனாலதான் இந்த சீமா எல்லாத்துக்கும் தயாரா இங்க வந்திருக்கா. உன்னோட சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நீ ஒரு பூஜைய பண்ணல. இன்னைக்கு நான் ஒரு பூஜை பண்ண போறேன், உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கு. பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த முகூர்த்தத்துல எது நடந்தாலும் அது நல்லதுக்கு மட்டும்தான் நடக்கும். பண்டிதரே, பூஜையை ஆரம்பிங்க. பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைங்க. சரிங்க பண்டிதரே.
பக்கமும் புனித பொருளா இருக்கு. இதோட நம்ம கதை முடிஞ்சது. பேசாம சீமா சொல்றதுக்கு ஒத்துக்க. இல்லம்மா, அது முடியாது. இப்பதானே பூஜை ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக உங்க 2 பேரோட நிலைமை இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமாக போகுது மோகினி. जय 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 महिषविमर्दिनी शूलकले மோகினி, ஏதாவது பண்ண. என் நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. जय जय நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ சீமா. போனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா நீ நினைக்கிறது எந்த காலத்திலயும் நடக்காது. அத ஞாபகத்துல வச்சுக்க. அதையும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். पितामह विष्णु नटे जय देवी पितामह विष्णु नटे जय भास्कर शक्र शिवा மோகினி, 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 இந்த புனிதமான நெருப்போட தாக்குதலுக்கு முன்னாடி இதுக்கு மேலேயே உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. நான் சொல்றபடி செய். அப்படி மட்டும் நீ செய்யலைன்னா உன் பிடிவாதத்துக்கு பதிலா உன் அம்மா தன்னோட உயிரை கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. என்னால இதை தாங்க முடியல. நான் செத்துருவேன் போல இருக்கு. மோகினி, என்னை எப்படியாவது காப்பாத்து. சீமா, இந்த பூஜையை எப்படியாவது நிறுத்திடு. நிறுத்துங்கிற. என் அம்மாவை காப்பாத்தணும். இந்த பூஜையை நீ நிறுத்தணும். சரி, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். இல்ல மோகினி, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என் வீட்டு ஆளுங்களை உன் கட்டுப்பாட்டுல இருந்து நீ விடுதலை பண்ற வரைக்கும் இந்த பூஜை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். சரி, நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். அவங்களை வெளியே கொண்டு வர நீ அதை நிறுத்திடு. இன்ஸ்பெக்டர் சார், சீமா, அதுக்கு எனக்கு ஒரு ஜாடி தேவைப்படும். அதுல நீல நிறத்துல தண்ணி மாதிரி ஒண்ணு இருக்கும். அத நான் இந்த பிடி